இங்க பாத்தீங்களா என்ன நடக்குதுங்க? குருவிலாம் தண்ணி குடிக்குது. வெயில் காலத்துல குருவிக்கு தாகம் வந்துருச்சு, அதனால குருவிலாம் தண்ணி குடிக்குது. பாருங்களேன், கரூர்ல ரொம்ப வெயில் அதிகம், அதனால இந்த குருவிகளுக்குலாம் ரொம்ப தண்ணி தாகம். குருவி மட்டும் இல்ல, எல்லா சின்ன பறவைகளும் தான். இங்க பாருங்களேன், குருவிய பார்த்தா நம்ம மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிரும் தெரியுமா? எங்க வீட்டுல அதிகமா மரம் இருக்கு. எதுக்காக மரம் வைக்கிறோம்? நிழல் கிடைக்கிறதுக்காக தான் மரம் வைக்கிறோம். நிழல் கிடைச்சா குருவிலாம் அதிகமா போயிட்டு அங்க தங்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் நிழல் கிடைச்சு ஏர் பியூரிஃபை ஆகும். பாக்குறீங்களா? பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. சைலாம் செடியெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல அதிகமா குருவி வரும். இது சில பேர்த்துக்கு இந்த சீக்ரெட்டே தெரியாது. செடியெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால குருவி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அதனால நம்மளுக்கு குருவி கூடயும் நாங்களும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரிதான். குருவிகள்லாம் இங்க விளையாடுறது, ஓடுறது, இந்த மாதிரி கதவுல இருக்கிற கம்பிகள்லாம் ஏறி உக்காந்துக்குதுங்க. என்னதான் பண்றது இந்த குருவிகளை? சரி, அப்படியே ஓட்டோம். சின்ன பெட்டு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குருவிகளை. இந்த நேரத்துல எவ்வளவு மரங்களை காட்ட போறோம்னு வாங்க பாக்கலாமா? பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இந்த குருவி போயிடலாம். இங்கதான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இது எங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு மரம். இந்த மரத்துலதான் அதிகமா குருவிலாம் உட்காந்துருக்கும். ஜஸ்ட் எங்க தோட்டமே முன்னாடிதான் இருக்கு. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா முருங்கை மரம், அந்த மரம், இந்த மரம், எல்லா மரமும் எங்க அம்மா நட்டு வச்சிருக்காங்க. அது காயெல்லாம் கொடுக்குது. இது என்ன? குருவி குடிக்கும் போது தண்ணி கீழே எடுக்க கூட நாங்க பண்ணி வச்ச வேலை. இல்ல, ஒரு பூ பூக்கும், அது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? சரி, இவ்வளவு பெரிய மரம் இங்க நிக்குது. இது மட்டும் இல்ல, முன்னாடி கொஞ்சம் இருக்குது, நாங்க கட்டுறேன். இந்த அழகான நேச்சரை பாக்குறவங்க, அழகான நேச்சர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க நேச்சர். இந்த சைடு எங்க தோட்டத்துல முருங்கை மரம் நிக்குது. இதுக்காகவே 2 கிளாஸ் வச்சிருக்கோம் குருவிக்கு. அது ஆஃப் காலி பண்ணிருச்சு. இது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். பாத்தீங்களா? இப்ப நான் தண்ணி ஊத்துறேன். இல்ல, பக்கத்துலயே நாங்க மணி பிளான்ட் வச்சிருக்கோம். மணி பிளான்ட். அப்ப எங்க மயில்லாம் இந்த இடத்த பாத்துட்டு போகுமா, அப்போ மயில் இறகு எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்த்த என்ன கிடைக்குது இதன் மூலமாக? அப்படி உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், குட்டி குட்டி குருவிலாம் வேப்ப மரத்துல உட்காந்துட்டு பண்ற அழுத்திய சேட்டைகள்லாம் அதிகம். காக்கா கருவுல வர மாட்டேங்குதுன்னு பார்த்தாதான் காலையில 2 காக்கா வந்து போச்சு. அது இந்த இடத்துலதான் இருக்கு, ஆனா வெளியில வர மாட்டேங்குது. ஹாப்பியா இருக்குல்ல இந்த டே? எப்பவுமே சாடா மாறாது. இங்க பாத்தீங்களா, இந்த ட்ரீஸ், அப்புறம் இந்த மாதிரி மணி பிளான்ட் மாலை போகிறதுக்காக இந்த கம்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்களேன், முருங்கை மரம் இருக்கு. பக்கத்துலயே ஆவாரம் பூ மரம், எல்லா மரமும் அங்கேயேதான் எங்க மம்மி நட்டு வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா செம்பருத்தி. இது என்ன? கொய்யா மரம், அங்க வேப்ப மரம், இது பப்பாளி மரம். கொஞ்சம் குட்டி குட்டி செடியா வச்சாலும் அது வீட்டுக்கு அழகா தானே இருக்கும். இடையில கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். எங்க வீட்டுல கத்திரிக்காய் செடியில 3 குருவி 3 முட்டையை போட்டு வச்சு போச்சு. அது வளர்ந்து குஞ்சு பொரிஞ்சு நம்ம பார்த்தோம். இங்கே உங்ககிட்ட ஒரு மரம் இருக்கு. அந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் உங்ககிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பி விடுறேன், பாத்துக்கோங்க. ஏறுங்களா, கத்திரிக்காய் செடி, அந்த செடி, இந்த செடி செடியாவும் இருக்கும். இங்க பொன்னாங்கண்ணி கீரைகள்லாம் இருக்கு. இது என்ன? கொய்யா மரம். அதுல படர்ந்து இருக்கிறது சங்குப்பூ செடி.
எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து குருவிலாம் உள்ள கூடு கட்டி இருக்கனால பார்க்க முடியல. வேப்ப மரத்துலயும் கூடு கட்டிட்டு அப்புறம் போயிருச்சு இந்த சைடு வேப்ப மரத்துல. இந்த காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள இதெல்லாம் வச்சு நட்டு அவ்வளோ அழகான நேச்சருக்கு எப்படி தேங்க்யூ சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.